Hey guys, it's Saturday. இங்கே வந்த உடனே மில்க் காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒன்லி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் மட்டும்தான். ஊரில் இருக்கும்போது என்ன தான் குடிக்க வேணான்னு நினச்சா கூட காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே நமக்கு வந்துட்டு டெம்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்த 3 monthஸும் வந்து டெய்லி காஃபி குடித்தாச்சு. ஸோ சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு நேற்றுக்கே வந்துட்டு கொஞ்சம் தால் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தால் தோசைக்கே வந்துட்டு எல்லாத்தையும் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட வந்துட்டு பச்சை பயிரும் போட்டு சோக் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பால் வாங்கின உடனே அன்றைக்கே வந்துட்டு தயிர் போட்டு வச்சுடுவேன். ஸோ நேற்றுக்கு பால் வாங்கியிருந்தேன். ஸோ தயிரும் போட்டு வச்சாச்சு. இந்த டைம் காஃபி பவுடர் என்னவோ அவ்வளோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. இதுக்கும் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம், பட் என்னன்னே தெரியல. சரி, ஈவினிங் டின்னருக்கு வந்துட்டு பீஸா கேட்டிருந்தான். அதனால் அவனே அதை பிசையணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனுக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு மாவையும் வந்துட்டு அரைச்சி வச்சுட்டேன். தீனாக்கு எப்போவுமே தோசை மாவில் ஆனியன் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டைம் வந்துட்டு ஆனியனை சாட்டே பண்ணிவிட்டு மாவு கூட கலந்து விட்டுட்டேன். இந்த தோசைக்கல்லை இண்டஸ் வேலிட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டைம் எனக்கு கீ எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நல்ல வேளை நான் பாலில் இருந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு கீயும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ தோசை வந்துட்டு இந்த கல்லுனாலே என்னவோ தெரியல, ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த பம்கின் குழம்பு நேற்றுக்கு ஈவினிங் வச்சுருந்தேன் சப்பாத்தி கூட. ஸோ இந்த தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சும் சீக்கிரமே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கினோவா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். கினோவாவும் தோர்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் சோக் பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ, நம்மளோட ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்லிக் இது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மசாலா, 1 டீஸ்பூன் சாம்பார் மசாலா அதையும் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. Even for you break. That pot is already. கினோவா கிச்சடி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் கீரைலாம் போட்டு பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது கூட அப்பளம் இல்லைனா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்துட்டு லைட்டாக தாளித்து விட்டுக்கிட்டேன். ஸோ சீரகம் அண்ட் ரெட் சில்லி கொஞ்சமாக ஒரு 4-5 கேஷ்யூ போட்டுட்டு கீயில் வந்துட்டு தாளித்து ஊற்றிட்டு எடுத்துட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. நான் அப்பளம் ஊறுகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிடல, அப்படியே டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. புதுசாக கிச்சனோட வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு பீஸா டவ்வே வந்துட்டு அதிலேயே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஒரு 15 to 20 minutes அதை நீட் பண்ணோன்னா என்னால் முடியாதுங்கிறதுனால கிச்சனிலேயே சேர்த்துட்டேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தீனாக்கு வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருந்தது. அதனால் காரமாக அதை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சிக்கன் லிவர்லாம் இருந்தது. ஸோ சிக்கனை வந்து நல்லா பெப்பர்லாம் போட்டு நம்மளோட வீட்டு குழம்பு மசாலாலாம் சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்துட்டு சூப்பராக குக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாட்டர்டே சண்டே வந்தாலே கண்டிப்பாக வந்துட்டு நான்வெஜ் இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 2 பேருக்குமே லைட்டாக கோல்டு இருக்கிறதுனால சரி சிக்கன் சூப் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சிக்கன் சூப் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன்.
எப்போவுமே சிக்கன் சூப்புக்கு சீரகம், பூண்டு, பெப்பர் இது எல்லாத்தையுமே இடித்து தான் போடுவேன். எனக்கு அதெல்லாம் போடலை, ஏன்னா ஆல்ரெடி மசாலாவையும் என்கிட்ட இருந்தது, அதனால் அதையே சேர்த்துட்டேன். ஸ்டார்டிங்கில் இது குக் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் அடித்தது, அதனால் நிறைய மஞ்சள் பொடியும் பெப்பரும் நிறைய போட்டு அந்த ஸ்மெல்லை வந்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா குக்கான உடனே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, அந்த ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் கூட வரல. பீஸாவுக்கு மேரினரி சாஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஜென்ரலாக நம்ம பண்ணுற பீஸா சாஸ் மாதிரி கிடையாது, இது மேரினரா சாஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. பீஸாக்கான டவ் வந்துட்டு நல்லா ரைஸ் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் முன்னவே பண்ணி வச்சுருக்கணும், பட் நான் வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை மறுபடியும் அகெயின் கொஞ்சம் பால் மாதிரி பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு நான் ப்ரூஃபிங்காக வைக்கணும். அந்த பால் வந்துட்டு ரொம்பவே சின்னதாகிடுச்சு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 150 கிராம் இல்லைனா ஒரு 200 கிராம் எடுத்தால் தான் நமக்கு வந்துட்டு மீடியம் சைஸ் பீஸா கிடைக்கும். பட் நான் திரட்டும் போதே வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஒரு 75-80 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டேன். அதனால் பீஸா வந்துட்டு மினி பீஸாவாக மாறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த பீஸா வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் வரல, அதனால் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு செகண்ட் பண்ணதையே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓவனில் வச்சுட்டேன். இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு மேரினரா சாஸ் போட்டுட்டு அது மேலே சீஸும் போட்டுட்டேன். இந்த டைம் வந்து நான் எந்த வெஜிடபிள்ஸோ இல்லை சிக்கனோ எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் ப்ளைன் மார்கரிட்டா பீஸா தான் பண்ணேன். இந்த டைம் இல்லாமல் இந்த டைம் பீஸா வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு. ஸோ 6லேருந்து 7 வரைக்கும் எனக்கு ஒரு பீஸா கிடச்சிச்சு. ஓரளவுக்கு மீடியமான சைஸ் தான். நைட்டு டின்னருக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி சரியான பசி, அதனால் ஃபஸ்ட்டு பீஸா வந்துட்டு நானே சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி என்னோடய டே கிச்சனில் இந்த மாதிரி தான் போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். பாய். See you.